ஒரு நாள் வந்து ஒரு பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். அந்த பிரசங்கத்தில் வந்து நிறைய பேர் ஒப்பு கொடுக்குறாங்க, நிறைய பேர் அழுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பெரிய ஹீலிங் நடக்குது. சில இடத்துல சில செய்தியில் ஜனங்களுக்குள்ளே போய் ரீச் ஆகிறது நமக்கு தெரியும். அந்த ஜனங்கள் அழுது ஒப்பு கொடுக்குறதெல்லாம் தெரியும். அப்போ வந்து நானும் ஒரு சந்தோஷத்தோட, சரி பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம கையில் கொடுத்துருக்குற ஊழியத்தை வந்து நம்ம வெற்றியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு வரேன். அப்போது ரூமுக்கு வரும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஒரு ஃபோன் பண்ணி என்ன பயங்கரமாக திட்டினேன், கண்டினியூவாக திட்டிகிட்டே இருக்கிறார். ஏன் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு கேட்டேன். என்னையா செய்தியா கொடுத்தேன், இன்னைக்கு உனக்கு செய்தி கொடுக்க தெரியுமா தெரியாதயா, இப்படி செய்தி கொடுத்துட்டு வந்திருக்கிற நீ போய் என்னென்னமோ திட்டுற, எனக்கு மட்டும் அந்த இடம் கிடைச்சிருந்தா நான் எப்படி கொடுத்துருப்பேன் தெரியுமாயா நிறைய சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே பதில் சொல்ல தெரியல. நானும் வந்து ரொம்ப காலம் தாண்டி அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். இல்லை என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க அப்படின்னு. உடனே நான் எனக்கு இவ்வளோதான் தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். சரி, இனி ஒருவேளை நான் வந்து அடுத்து டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னா நான் நல்லா ட்ரை பண்ணுறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் அந்த கிருபை எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே முடிச்சிட்டேன். அப்போதான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன். ஸோ ஒரு காலத்தில் ஆண்டவர் வந்து நன்மையும் நமக்கு கொடுக்குறாரு, தீமையும் கத்தர் கொடுக்குறாரு. ஆமே, அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட. உங்கள் செய்தியில் இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ண அப்படி பண்ண, எனக்கு கத்தர் இப்படி தொட்டார் அப்படி தொட்டார் அப்படின்னு. அது சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சேன். அடுத்த ஒரே வாரத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க பாருங்க, ஒரு பெரிய குண்டனியெல்லாம் என்னையா செய்தியாக கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ நான் வந்து உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவங்களுடைய வார்த்தைக்கு என்னால் பதில் தான் கொடுக்க முடியலையே தவிர, மனசார நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, ஒரு கண்டிப்பா நம்ம வீக்காக தான் இருக்கலாம். ஸோ இன்னும் வந்து நம்ம வந்து அதுக்காக ஆயத்தப்படணும், நம்ம ஜெபம் பண்ணணும், கர்த்தரிடத்துல கிருபை கேட்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு தான் எனக்குள்ள வந்துருச்சு. ஸோ அன்றைக்கு முதல் ஜெபிக்க ஆரம்பித்தேன். சரி என்ன பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம், ஸோ என்ன மிஸ்டேக் இருக்குது, சரி இன்னும் கிருபை வேணும் ஆண்டவர் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எப்பொழுதுமே நன்மையை உங்களுக்கு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அதே போல உங்களுடைய குறைவுகளையும் சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், நீங்க தான் பெரிய வெற்றி உள்ள ஆட்கள்.